ஹை ஃப்ரெண்ட்ஸ், வேட்டையின் படத்தோட ப்ரிவியூ வீடியோ வந்திருக்கு. வழக்கமான ரஜினி அவர்களோட படங்கள் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் கிளாஸாக சிம்பிளாக இருக்கு. அண்ட் படத்தோட ஒன்லைனையுமே இந்த ப்ரிவியூவில் ப்ராப்பராக கன்வே பண்ணிட்டாங்க. அதாவது என்கவுண்டர் சரிதான் அப்படின்னு நினைக்கிற ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட், தென் என்கவுண்டருக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற அமிதாப் பச்சன் அவர்களோட கேரக்டர்னு சொல்லிட்டு படத்தோட கான்செப்டை கரெக்டாக சொல்லிட்டாங்க. அண்ட் நம்மள பல பேருக்கு என்கவுண்டர் சரியா தவறான்னு கேட்டால் அதுக்கான ஒரு கிளாரிட்டியான ஆன்சர் கொடுக்க முடியாது. ஸோ இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுன்னா அதுதான் இந்த படத்தோட கண்டென்ட்டுக்கான ஒரு சக்சஸ். அண்ட் இந்த படத்தோட இயக்குனர் ஞானவேல் ஜெய் பீம் படத்துக்கு அப்புறம் வர்றதால அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் எதிர்பார்க்கப்படுது. சேம் டைம் இது ஒரு ரஜினி அவர்களோட படம்ன்றதால கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ கண்டென்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ரெண்டுத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணா இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையும். அண்ட் நேற்று வேட்டையின் ஆடியோ லான்ச்சில் ரஜினி அவர்கள் பேசும்போது இதை அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது இயக்குனர் ஞானவேல் அவர்கள் என்கிட்ட இந்த படத்தோட ஒன்லைனை சொல்லும்போது நீங்க மெசேஜ் படமா பண்ணுவீங்க, அது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு 1 வீக் டைம் கொடுங்க, இந்த கதையை கமர்ஷியலா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஞானவேல் ராஜா அவர்கள் யோசிச்சு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா ஓகே சொன்னதா ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காரு. பட் சேம் டைம் நெல்சன் அண்ட் லோகேஷ் அளவுக்கு என்னால் கமர்ஷியலா பண்ண முடியாது, என்னோட ஸ்டைலுக்கு நான் கமர்ஷியலா பண்றேன் அப்படின்ற மாதிரி ஞானவேல் அவர்கள் சொன்னாராம். அண்ட் அதுக்கு ரஜினி அவர்கள் எனக்கு லோகேஷ் அண்ட் நெல்சன் ஸ்டைலில் படம் பண்ணணும்னா நான் அவங்க கூட படம் பண்ணிப்பேன், ஸோ நீங்க உங்க ஸ்டைலே கமர்ஷியலா பண்றதா எனக்கும் விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க நினைச்சிருக்கிறத கரெக்டாக அச்சீவ் பண்ணியிருந்தா படம் வெற்றி படமா அமையும். ஸோ அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ரிவியூ வீடியோவில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவர்களுக்கு பிரகாஷ் ராஜ் அவர்கள் வாய்ஸ் கொடுத்தது மட்டும் கொஞ்சம் வியர்டா இருக்கு. ஏன்னா இவர் டைலாக் பேசும்போது பிரகாஷ் ராஜ் அவர்களோட ஃபேஸ் அடிக்கடி வருது. ஸோ வேற யாராவது பரிச்சயம் இல்லாதவங்களோட வாய்ஸை போட்டிருக்கலாம், ஏன்னா அது மட்டும் கொஞ்சம் ஆடா தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேட்டையின் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.